அதாவது அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயத்திலிருந்து வந்தவர். அவரே ஒரு விவசாயி. அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கிடையாது. ஸ்டாலின் வந்து அவரு எந்த திட்டம் கொண்டு வரல நீங்க நினைக்கிறீங்க? எந்த திட்டம் கொண்டு வரல. ஏங்க எங்களை மாதிரி ஃபாதருக்கு என்ன பண்ணாரு, நலவாரியம் அமைக்கிறேன்னாரு. சரியா? அவருடைய இதுபடி, அதாவது நம்ம தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, கல்லூரிகள் நிறைய இருக்குது, பள்ளிகள் நிறைய இருக்குது. நிறைய ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அரியஸ் பணத்தை கொடுக்கலங்க. அவங்க சம்பள பணம் அரியஸ், அதை இப்போ வரைக்கும் கொடுக்கலங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்து விவசாயிகளை பார்க்க போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும் மழையில் அவர் நனைஞ்சே போய் பேசியிருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் 4 வருஷமாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க திமுக எதுவுமே செய்யலைன்னு. 4 வருஷமாக அவங்க வந்து செய்யும் போது அப்போ எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்துட்டு, இப்போ அவருடைய செயல்பாடு எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவருடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. மழையில் நனைஞ்சு விவசாயிகள் எல்லாம் பேசுகிறாரு. இது வந்து அரசியல் இதுவா இல்லை எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இதை எப்படி வேணா நீங்கள் சொல்லலாம். இப்போ அரசியல்னு சொன்னாலும் உடனே அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். இது தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தார்கள்னு சொல்லுவோம், அது ஒரு கூட்டம், அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மனித குலத்திற்குன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்தாங்கன்னா அதை பாராட்டணும். அதாவது அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி வந்து விவசாயத்திலிருந்து வந்தவர். அவரே ஒரு விவசாயி. அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கிடையாது. ஸ்டாலின் வந்து அவர் பெட் ஆஃப் ரோசஸ். அவருக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியாது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டு எத்தனை நெல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அதே சகோதரன் பழனிசாமிகிட்ட கேட்டிங்கன்னா எத்தனை வகையான நெல் இருக்குன்னு சொல்லுவார். எப்படி சாகுபடி ஆகும்னு சொல்லுவார். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விதைகள் போட்டால் அந்த விதைகள் நன்றாக நமக்கு பலன் கொடுக்குன்னு சொல்லுவார். அவரே ஒரு விவசாயி. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, தஞ்சாவூரில் போய் தன்னுடைய இனத்தின் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை பார்வையிட செல்வதனால் தவறே இல்லையே. அதையோ நீங்க அரசியல் ஆக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. இல்லை சார், இருக்கட்டும். எங்க தேர்தல் வர்றதுனால போறாருன்னு சொல்லுவீங்க. என்ன எப்படியோ ஒரு நன்மையான காரியம் நடக்கட்டும். இவங்க தேர்தல் வந்து ஒண்ணுமே செய்யலையேங்க. இல்லை சார், 4 வருஷமா அவர் ரொம்ப அமைதியாக தானே. சரிங்க, 4.5 வருஷம் நீங்க ஒண்ணுமே செய்யல. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. இன்னும் 5 மாசத்துல தேர்தல் இருக்குது. இப்போவாது நீங்க உங்க மழைநீர் வடிகால்லாம் சரியா இருக்கணுமே. அருமையான சுகாதார அமைச்சர் என்ன சொல்றாரு, ஆஸ்பத்திரியில் உள்ள தண்ணி வராதபடிக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஆஸ்பத்திரியில் என்ன வருது? தண்ணி வருதுன்னு தான் அர்த்தம். அதனால தான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாரு அவரு. ஆஸ்பத்திரியில் தண்ணி வராதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன? ஆஸ்பத்திரிக்குள்ள தண்ணி வருது. அப்போ 4.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆட்சி உங்க கையில் இருக்குது. சுகாதார அமைச்சரே இந்த மாதிரி பேசுறாரு. அசிங்கமா இல்லை? கேவலமா இல்லை சொல்றதுக்கு? எப்படி அவரால் அப்படி சொல்ல முடிஞ்சது? தன்னையே குற்றவாளின்னு சொல்லிக்கிறார். அதான் அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி அவர் தான் முதல்வர்னு வரும்போது அப்போத்துலேருந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லைனா இபிஎஸ்னு இந்த விதத்தில் தான் எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் கடந்த சில நாளாக வந்து சில நியூஸ் சேனல், சேட்டலைட் சேனல் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பழனிசாமின்னு வந்து அவருடைய எந்த அறிக்கை விட்டாலும் வெறும் பழனிசாமின்னு வருது. இது எந்த மாதிரியான கண்ணோட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அது நல்லது தாங்க. பழனிசாமின்னு சொல்லட்டும். எடப்பாடின்னு ஒரு ஊர் பேர். அவர் சொந்த பேர் வந்து பழனிசாமி. இப்போ பழனிசாமினா யாருக்கும் தெரியும் சார். ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல? அதாவது எப்படி நீங்க போட்டாலும் சரி, உங்களுடைய சேனல்களில் நீங்க அவர் அடையாளத்தை அழிக்கணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏன்னா அவர் கொடுத்த சான்ஸ் 3 வருஷம். 3 வருஷத்துல 2 வருஷம் வந்து கொரோனா போயிடுச்சு. 1 வருஷம் தான் அவர் வந்து இங்கே வந்து தமிழகத்தில் அரசாங்கம் நிர்வாகம் பண்ணார். அந்த 1 வருஷ காலமே ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு கொடுக்கப்படலை. சான்ஸ் கொடுத்தா அருமையாக செய்வார். அதை விட்டுட்டு அவரை வந்து எள்ளி நகையாடுறது ஒரு தவறான காரியம்.
அடுத்தது அருமையான காலஞ்சென்ற செல்வி ஜெயலலிதாவோ, அருமையான காலஞ்சென்ற செம்மல் எம்ஜிஆர் அவர்களோ அருமையான பழனிசாமி அவர்களுக்கு சான்ஸ் எதுவுமே கொடுக்கல. கொடுத்தது அவருடைய நிர்வாக திறனை அவர் காட்டியிருப்பார். ஆனால் அருமையான முதலமைச்சர் அவர் பிறந்ததே அரசியலில் தான், வளர்ந்தது அரசியலில் தான். ஆனால் அவருடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லும் பொழுது அது கொஞ்சம் அதை எண்ணி பார்க்கணும் வித்தியாசத்தை என்னன்னு. நீங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, இவர் வந்து 3 வருஷம், அதில் 2 வருஷம் வந்து கொரோனாவில் போயிடுச்சு, 1 வருஷம் தான் அவர் வந்து இது பண்ணியிருந்தாரு. இப்போ அவருடைய 1 வருஷத்து கணக்குக்கும் இவருடைய 4.5 வருஷ கணக்கு, எம்.கே. ஸ்டாலினுடைய 4.5 வருஷம் கணக்கும் எடப்பாடி கே. பழனிசாமியினுடைய 3 வருஷத்துக்கும் ஒப்பீடுகையில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. அதாவது நிர்வாகம் என்பது சாதாரண காரியம் இல்லை. இவர் புதுசாக ஒரு 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 பதவிக்கு வந்து உட்கார்றாரு. அருமையான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் புதுசாக ஒரு பதவிக்கு வந்து உட்கார்றாரு, முதலமைச்சர் பதவின்னு புதுசாக வந்து உட்கார்றாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஏகப்பட்ட சிக்கலில் வந்து இவர் வந்து உட்கார்றாரு, நிர்வாகம் பண்ணுறது உட்கார்றாரு. அந்த நிர்வாகத்தை சீரமைக்கிறதுக்கே எப்படியும் ஒரு 2 வருஷம் காலம் தேவை. ஆனால் அந்த 2 வருஷ காலத்துக்குள்ளே 2 வருஷம் கொரோனா வந்துடுது. ஒரு உட்கார்ந்த நேரத்தில் கொரோனா வந்துடுச்சு வேறு. அதுக்கு பிற்பாடு 1 வருஷம் நிர்வாகம் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்கப்படலை. ஆனால் அருமையான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே சான்ஸ் இருக்குது. அருமையான காலம் சென்ற டாக்டர் கலைஞர் அவர் இருக்கும் போதே இவர் துணை முதலமைச்சர் ஆனார். அதனால அவருக்கு ஏற்கனவே இந்த நிர்வாகம் என்னன்னு தெரியும். அடுத்தது அருமையான திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி தலைவராக இருந்திருக்கிறார். அதில் எவ்வளோ அழகாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறாருன்னு நான் அதை குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் மக்களுக்கு இந்த 4.5 வருஷத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க? எதில் எடுத்தாலும் குறை. சார், நலம் தரும் ஒன்றிணைவும் தமிழ்நாடு, நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு நிறைய திட்டங்களை அவர் எடுத்துட்டு தான் சார் வந்துட்டு இருக்காரு. எந்த திட்டம் கொண்டு வரல நீங்க நினைக்கிறீங்க? எந்த திட்டம் கொண்டு வரல? ஏங்க எங்களை மாதிரி ஃபாதருக்கு என்ன பண்ணாரு, நல வாரியம் அமைக்கிறேன்னாரு. சரியா? அவருடைய இதுபடி, அதாவது நம்ம தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, நல வாரியத்தை அமைச்சு ஒவ்வொரு இந்த மாதிரி போதர்களுக்கு நீங்கள் சிறுபான்மையின் மக்களுக்காக நாங்கள் எப்போ பாடுபடுகின்றோம், ஆகவே ஒரு உதவித்தொகையை நாங்கள் தருவோம்னு சொன்னார். ஒன்றுமே செய்யலையே. செய்யலன்றீங்களா? இல்லையா, அவர் ஆரம்பித்தார், அதுக்கான நிதியெலாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஒதுக்கி வச்சுன்னு அதை தானே சொல்கிறேன். திட்டங்கள் நிறைய சொல்கிறாங்க, எந்த திட்டம் செயல்பட்டது? அவர் நிறைய திட்டங்கள் சொல்கிறாங்க, திட்டங்கள் சொல்லாமல் இல்லை. திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன வீட்டுக்கே வரும் முதலமைச்சர்னு வேற போடுறாங்க, பெரிய பெரிய போர்டெலாம் போடுறாங்க. ரைட்டு, வீட்டுக்கு முதலமைச்சர் வர்றார், ரைட்டு, வந்து என்ன செய்தீங்க? அதான் என்னுடைய கேள்வி. நிறைய பேர் நேற்று முந்தானத்தில் என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட வந்து நான் போனோம், நாங்கள் புகார் மனு கொடுத்தோம், செய்கிறேன்னாங்க. எங்கள் முன்னாடி பெருசாக சொன்னாங்க, அந்த அதிகாரம் தான் ஏப்பா நீ செய்திருப்பா அப்படின்னாங்க. அவரும் உடனே சரின்னாரு, நாங்கள் செய்துடுறோம். நாங்கள் எதுவுமே கடைசி செய்யவே இல்லையே. இப்போ வரைக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்களாம் பெண்களுக்கு, ஏதோ ஒன்று. இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு நேற்று ஒரு 4-5 பெண்கள் என்ற சொல்லிட்டாங்க. சார், அதுக்கு மொத்தம் 8000 கோடி ஒதுக்கியிருக்காங்க 2023லேருந்து 24 வரைக்கும். ஏங்க இருக்கட்டுங்க, நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்னே, நீங்கள் நிறைய நிதி ஒதுக்குறீங்க, நிறைய திட்டங்கள் நீங்கள் தீட்டுறீங்க. என்ன இந்த 4000 கோடிக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல? வெள்ள அறிக்கை கொடுங்க 4000 கோடிக்கு முதல்ல. நீங்கள் எங்கெல்லாம் குடிநீர் வடிகால் வாரியம் அமைச்சிருக்கிறீங்க, எவ்வளோ செலவாச்சு ஒவ்வொரு பகுதியிலையும் அப்படின்னு இந்த 4000 கோடிக்கு நீங்கள் கணக்கு கொடுங்க முதல்ல. அடுத்தது நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே கோடியில் தான் திட்டங்கள். என்ன கோடியில் திட்டங்கள் தான், ஆனால் எது நிறைவேறுச்சு? என்னுடைய கேள்வி அதுதான். அப்படியே நீங்கள் நிறைவேற்றினா என்ன பண்ணுவீங்க? என் வீட்டுக்கு வரமாட்டீங்க, ஏன்னா இவன் திமுக எதிரானவன். விளங்குதா? அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் கட்சிக்குள்ள உள்ளவர்களுக்கு மட்டும் சில காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களே தவிர உங்கள் கட்சி அப்பாற்பட்டு மக்களை மக்களாக நீங்கள் பார்ப்பதே கிடையாது. இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து விட்டார்கள். முந்தி மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதாவது அதான் சொல்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீபாவளி பரிசுன்னு சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க. இந்த முறை தீபாவளி பரிசு அறிவிச்சாரு, ஜூலை மாதமே சொன்னார்.
ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் வங்கி கணக்கில் வந்துடும்னாரு. இப்போ வரைக்கும் வரல அப்படின்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதில்? இல்லை இது வரைக்கும் வரல, பணம் வரல. தீபாவளி பரிசு நாங்கள் தீபாவளி பரிசு வரல, இப்போ அடுத்து பொங்கல் பரிசுன்னு சொல்ல போகிறாங்க. கேட்டால் கஜானா காலின்றாங்க. என்ன ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் சிறுபான்மையினுடைய இதுக்கு வரேங்க. கல்லூரிகள் நிறையா இருக்குது, பள்ளிகள் நிறையா இருக்குது. நிறைய ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அரியஸ் பணத்தை கொடுக்கலங்க. அவங்க சம்பள பணம் அரியஸ், அதை இப்போ வரைக்கும் கொடுக்கலங்க. சிறுபான்மையினுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலங்க. என்ன செய்யலாம்? தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து எல்லாரும் புலம்புறாங்களே தவிர, நான் தான் சொல்லுவேன், தனிப்பட்ட நிலைமையில் வந்து நீங்க புலம்புறீங்க. நான் என்ன கேட்குறேன், தைரியமா சொல்லுங்களேன் வெளி உலகத்துல. ஏன் நீங்க இப்ப பயப்படுறீங்க? ஏன் வெளியே சொன்னா எதனா பிரச்சனை வருமா சார்? ஆமாங்க. இப்போ ஒருத்தர் சொல்றாங்க வச்சு, அவங்க பேரை வச்சு இது மாதிரி சொல்றாங்கன்னா, வர வேண்டிய அரியஸ் ஒரு 30 லட்சம் வரவே வராதுன்றாங்க. அவங்க திட்டமா சொல்றாங்க. நிச்சயமா நான் சொன்னேன் வரவே வராதுங்க. நான் சொன்னேன், இப்படிலாம் பயந்து வாழ்ந்தா வாழ முடியாதுங்க உலகத்துல. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களுக்கு சேர வேண்டிய பணம் சும்மா இனாமா கொடுக்கறது இல்லை, உங்க உழைப்பின் பணம், அது உங்களுக்கு வரணும். அது கேட்கறதுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஓகே, நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. சரி சார். சார், இப்போ நீங்க இன்னொன்று கூட சொல்லிட்டு இருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து இவர் வந்து முக ஸ்டாலின் வந்து சரியா ஆட்சி நடத்தலைன்னு. எடப்பாடி பழனிசாமி வந்தா மட்டும் சரியா செஞ்சிருவாரு இல்லைங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே, அது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான ஆட்சி இருக்குங்க. அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். அதுதான் முக்கியம். அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். நான் இது மக்களுக்கான ஆட்சி இல்லைங்க, குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இல்ல சார், அவர் வந்தா நல்லது செய்வாருன்னு எப்படி சார் நம்புறது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இல்லைங்க, நான் தான் சொல்றேனுங்க. எங்க ஒண்ணுமே இல்லை. கொரோனா காலத்துல அப்போ ஒரு சுகாதார அமைச்சர் இருந்தார், பாஸ்கர். ஆமா இல்லையா? எவ்வளவு அழகா அப்படியே பம்பர மாதிரி விளையாடி இருந்தார். ஆமா சார். அவர் வந்து மக்கள்லாம் சில எல்லாம் வேற கேட்டாங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரா இல்ல பிஏவா என்னன்னு பாருடா. ஒரு சராசரி மனுஷன் மாதிரி ஓடிட்டு இருந்தார். அமைச்சரா இல்ல அவர். ஆமா, சராசரி மனுஷனா ஓடிட்டு இருந்தார். இது ஒண்ணு போதாதாங்க? ஓகே ஓகே, வேற என்ன வேணும்? அது மட்டும் இல்லங்க, அதே டாக்டர் பாஸ்கர் என்ன பண்றாரு, இதே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை ஒரு இதுக்கு ஆலோசனைக்காக போட்டார். ஞாபகம் இருக்குதா? திமுக ஆட்சி வந்த பிற்பாடு ஏங்க ஒரு எதிர்கட்சி ஆளை கூட நீங்க உங்களுக்கு ஆலோசனையா எதுவும் போடுறீங்க நீங்கன்னா, இப்ப இதுல தெரிய வேணாம் அந்த ஆட்சி எவ்வளவு நல்ல ஆட்சின்னு. விளங்குதா? இப்ப அந்த ஆட்சி வந்துட்டு போட்டோன்றேன் நானு. அந்த ஆட்சிக்கே நம்ம இடம் கொடுப்போம், அவங்களே வரட்டும். ஏங்க கொரோனால வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறைவான சாவுகள் இருந்திருக்குங்க. ஆனா அந்த டைம்ல சேட்டலைட் நியூஸ் எல்லாத்துலயும் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, சரியில்லை அப்படின்ற நியூஸ் தான் சார் நிறைய வந்தது. அதாவது எப்பவுமே எதிர்கட்சின்னு சொன்னா ஏதாவது சொல்லிட்டு தானே இருப்பாங்க. ஆமா, ஆனா என்ன செய்தாங்க அப்படின்னு நம்ம கரெக்டா நம்ம கவனிக்கணும். உண்மையாவது அருமையா வேலை செய்தாங்க, அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அதனால மறுபடியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு ஆட்சியாளர்களாக வந்தால் அது மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்ல நான் விரும்புகின்றேன்.